வணக்கம் பக்தி யுகம் நேர்களே, நான் உங்கள் துவாரகா பேசுகிறேன். மற்றொரு ஸ்பெஷல் எபிசோட்ல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கு. அதெல்லாம் நமக்கு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்காக சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் எங்களோட மைண்ட்ல இருக்கு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில. சார் ஃபர்ஸ்ட் நம்ம சோசியல் மீடியாலாம் இப்ப பாக்குற மாதிரி அந்த பிளானட்ஸ்ல ஒரே மாதிரி அலைன்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய வந்திருக்குது சார். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க ஏன் காலேஜ் படிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, சும்மா ஜென்ரலாக நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஏதோ 6 பிளானட்ஸு ஏதோ அலைன் ஆயிருக்கு, ஒரு பக்கத்தில் அலைன் ஆயிருக்கு அப்படின்ட்டு நிறையா நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்குற நேயர்கள் கூட ஆமாம் நானும் பார்த்தேன்னு நிறைய பேர் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அது என்னவா எதுக்கு இப்படி இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரம் 2025 ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பிளானட்டரி அலைன்மெண்ட் இருக்குங்கிறது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் கூகுள் பண்ணாலும் தெரியும். 25, 26, 27 ஜனவரி மாதம் இந்த ரிபப்ளிக் டே ஒட்டி உலகத்தில் பல இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம இது வரக்கு முன்னாடியே நம்ம ஜோதிடத்து துறையிலேயே நம்ம ஆராய்ச்சி இருக்கிறதுனால, கோச்சார பலன்களை இருக்கிறதுனால இப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுங்கிறது நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ஜோதிடனாவே இப்போ ஒரு கிரகம் எங்க இருக்கு. இப்போ சூரியன் தை மாசத்துல எங்க இருக்கும், சூரியன் மாசி மாசத்துல எங்க இருக்கும், சித்திரை மாசத்துல சூரியன் எங்க இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும், ஈஸி. ஏன்னா சூரியன் 30 நாள் எடுத்துக்கிறார். அதே மாதிரி ஒரு கிரகமும் ஒரு கட்டத்தை ஒரு ராசியை கடப்பதற்கு 30 நாள் எடுத்துக்கிற மாதிரி சூரியன் எடுத்துக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை எடுத்துக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது வேற ஒண்ணுமே இல்லைங்க. மகரத்துல புதன் சூரியன், கும்பத்துல சனி சுக்கிரன், மீனத்துல பாத்தீங்கன்னா ராகு. அப்ப ஆக்சுவலா அவங்க யுரேனஸ் நெப்டியூன் எல்லாம் சேர்த்தி தான் சொல்றாங்க. யுரேனஸ் மீனத்துல, நெப்டியூன் மேஷத்துல, ரிஷபத்துல குரு, மிதுனத்துல செவ்வாய். ஸோ இந்த முதல்ல இந்த 6 ராசியிலையும் கிரகங்கள் நிரம்பி கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த குழந்தையோட ஜாதகத்துல கடகத்துல கிரகம் இருக்காது, சிம்மத்துல கிரகம் இருக்காது, கன்னியில கிரகம் இருக்காது. என்ன ராகு கேதுங்கிறனால கேது இருக்கும். நம்ம ராகு கேது கிரகமா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஜோசிய பலன்ல எடுத்துக்கிறோம். பட் அஸ்ட்ரானமியில அது ஒரு பெரிய, ஏன்னா அது ஒரு திடப்பொருள் கிடையாது ராகு கேதுங்கிறது. அதுக்கப்புறம் துலாம்ங்கிறது என்ன, லிப்ரா, அதுலயும் கிரகம் கிடையாது, நோ பிளானட்ஸ். ஸ்கார்பியோங்கிற விஷயத்துலயும் பிளானட் கிடையாது. தனுஷ் என்ற சஜிட்டேரியஸ்லயும் பிளானட் கிடையாது. ஸோ ஒரு பக்கமாக தான் பிளானட் இருக்குது, ஒரு பக்கம் எல்லா கட்டங்களும் எல்லா ஜோடியாக்கும் காலியா இருக்குதுங்கிறதா இப்போ சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல் பிளானட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் ஆர் கெட்டிங் அலைன்ட் இன் ஒன் சைட் ஆஃப் த சன். சன்னோட ஒரு சைடுல, ஒரு பகுதியில, வெஸ்ட் சைட்ல அலைன் ஆகுது, ஈஸ்ட் சைட்ல காலியா இருக்குது. இது ரேர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சனிலாம் ஒரு கட்டத்தை சுத்திட்டு வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்குது, குரு 12 வருஷம் எடுத்துக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் இல்லாம இப்படி இருக்கிறதுக்குலாம் கொஞ்சம் எல்லா டைமும் இப்படி நடக்காது. அதை தான் ரேர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா சார், இதனால என்ன சிக்னிஃபிகன்ஸ், லைக் என்ன நடச்சா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருமா? அப்படிதான் நிறைய நானும் பார்த்தேன். சில வெப்சைட்ஸ்ல, சில கூகுள் சர்ச் பேஜஸ்ல என்ன வருதுன்னா, நீங்க இந்த நேரத்துல மேனிஃபெஸ்ட் ஏதோ பண்ணீங்கன்னா, மேனிஃபெஸ்ட்னா மனசுல நினைச்சுக்கிட்டு படுத்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறப்போ அந்த விஷயம் நடந்துடும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு மாஸ் மென்டாலிட்டி. இது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அதில் நிறையா பலன் அனுப்பிச்சவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் மிகைப்படுத்தி பேசுறது, அதிகமாக தேவையில்லாமல் ஒரு டெக்ஸ்ட் புக்லேருந்து ஒரு கோனார் புக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ எத்தனை ஒரு விஷயத்தை அதிகமாக ஆட் பண்ண போகிறோமோ அது மாதிரி ஆட் பண்ணி மசாலா ஆட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. இப்போ கிரகமாளிகை யோகம்னு சொல்றோம். ஒரு கிரகமும் அப்படியே வரிசையா ஒரு கட்டத்திலயும் இருக்கிறது கிரகமாளிகை யோகம். அது கிரகமாளிகை யோகங்கிறது நல்லது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் பார்த்துக்காது. ஸோ ஒரு கிரகமும் ஒரு கிரகத்தை பார்த்துக்காம ஒரு கிரகத்தோட தனித்துவமா இருக்கு பாத்தீங்களா. அப்ப குரு பாத்தீங்கன்னா புதனையும் சூரியனை மட்டும் தான் பாக்குறாரு, சனியை பார்க்க முடியாது, சுக்கரனை பார்க்க முடியாது, செவ்வாயை பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய இருக்கிறப்போ அந்த செவ்வாயோட குணங்கள் அப்படியே முழுசா கிடைக்கும். குரு பார்த்தால் கொஞ்சம்
வேற மாதிரி ஒரு புனிதத்தன்மை அதிகமாகும், அதோட கலவை மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி ஆஃப் த ஒரு பிளானட்டோட காரத்துவம், ஒரு பிளானட்டோட போர்ட்ஃபோலியோ என்னவோ, கொடுக்கக்கூடிய வல்லமை என்னவோ, அது முழுசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த உலகத்துக்கு இருக்கு இப்போ. அதே சமயத்துல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அந்த கிரகங்கள்லாம் வந்து கலப்படம் இல்லாமல் தனித்து சேர்க்கை இல்லாமல் இருக்கும் பொழுது, பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது தனித்துவமான ஒரு அமைப்பு கிடைக்குதுங்கிறதா சிக்னிபிகன்ஸே ஒழிய, நீங்க இந்த நேரத்துல ஒன்றும் மெடிடேட் பண்ணி நீங்க நினைச்சிட்டு மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு காலப்போக்கில் எல்லாரும் சொல்றதுதான். அது வந்து அதுல வந்து உண்மை கிடையாது. உங்க ஜாதகம் என்னவோ, நீங்க பிறந்த ஜாதகம் என்ன, ஜென்ம ஜாதகம் என்ன, இது என்ன தசாபுக்திகள், தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், உங்க லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய் கொண்டு இருக்கிறதா, கோச்சாரத்துல அந்த தசநாதன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்கிறதெல்லாம் வைத்துதான் நீங்க நினைக்கிறது நாளைக்கு நடக்க போதா இல்லையாங்கிறது சொல்ல முடியுமே ஒழிய, இந்த 6 பிளானட் 7 பிளானட் அலைன் ஆயிடுச்சுங்கிறக்கா எல்லாம் நடந்துரும்னு சொல்ல முடியாது. கிரக மாளிகை யோகம்னு சொன்னீங்களே சார், அப்படின்னு என்ன? அதான் கிரக மாளிகை யோகங்கிறது என்னன்னா, ஒரு கிரகமும் அடுத்தடுத்து ராசிகள் அப்படியே இருக்கிறது. இப்போ எவ்வளவு ராசிகள் இருக்கு சொல்லுங்க? 12 ராசி. இங்கிலீஷ்ல வந்து ஜோடியாக்னு சொல்றோம். 12 ஜோடியாக் இருக்கு. ஜோடியாக்குங்கிறது ராசிங்கிறது என்ன? வானவெளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். இப்போ நம்ம இந்த இடத்த வந்து கோயம்புத்தூருங்கிறோம், அந்த இடத்த வந்து சென்னைங்கிறோம், மேலே அது தாண்டி போனோம்னா ஹைதராபாடுங்கிறோம். அதே மாதிரி எப்படி நம்மளோட எர்த்துல இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஸ்பேஸை வந்து பிரிச்சு பேருக்கு வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வானவெளி இருக்கு இல்லையா நம்மளை சுத்தி. இப்போ நீங்க நைட்டு மேலே போய் மொட்டை மாடி உங்க வீட்டுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா வானவெளி தெரியுது, ஸ்பேஸ் தெரியுது இல்லையா. அது காலையில பார்த்தாலும் சரி, நைட்டு பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல சுத்தி இருக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த அந்த சுத்தி இருக்கிற 360 டிகிரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 30 டிகிரியா நம்ம பிரிச்சுட்டு ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சிட்டோம். சூரியன் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி எங்க இருக்கிறாரோ அந்த இடம் தான் நமக்கு மேஷ ராசியோட ஆரம்ப பகுதி. ஸோ அதுல இருந்து 30 டிகிரி மேஷம், அதுல இருந்து 30 டிகிரில இருந்து 60 டிகிரி போறது ரிஷபம். ரிஷபத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டாரஸ். மேஷத்துக்கு ஏரிஸ். அப்புறம் 60ல இருந்து 90 என்ன? மிதுனம். ஸோ இது மாதிரி மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதே இங்கிலீஷ் சொல்லணும்னா ஏரிஸ், டாரஸ், ஜெமினை, கேன்சர், லியோ, விர்கோ, லிப்ரா, ஸ்கார்பியோ, சாஜிட்டரிஸ், கேப்ரிகான், அக்வாரிஸ், பிசிஸ். இந்த 12 ஜோடியாக்கையும் பிரிச்சிட்டோம். இந்த 12 ஜோடியாக்ல ஒரு பிளானட்டும் ஒரு ஜோடியாக்ல தான் இருக்கு. 2 பிளானட் 3 பிளானட் சேர்ந்து ஒரு ஜோடியாக்ல இல்ல, ஒரு ராசியில இல்லாமல் அப்படியே ஒரு ராகு கேதுகளை விட்டுறலாம். ராகு கேதுகள் வந்து திடப்பொருள் கிடையாது. ராகு கேதுகளை விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட 9 பிளானட்ல 7 பிளானட் இருக்கு. அந்த 7 பிளானட்டும் அப்படியே வரிசையா ஒரு ராசிலையும் அடுத்தடுத்து இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? ஒரு 7 பிளானட்டோ 6 பிளானட்டோ 5 பிளானட்டோ இருக்கிறது என்ன சொல்றோம்? கிரக மாளிகை. கிரகத்தை வந்து மாளிகை மாதிரி அப்படியே இருக்கு யோகம்ங்கிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கிரகமும் ஒரு கிரகத்தை பார்க்கல, நேருக்கு நேராக தான் பார்வை இருக்கு. குரு வந்து விசேஷ பார்வைகள் உண்டு, சனிக்கு விசேஷ பார்வை உண்டு, செவ்வாய்க்கு விசேஷ பார்வைகள். வெளிவட்ட கிரகம் பூமிக்கு வெளிவட்ட கிரகத்துல விசேஷ பார்வைகள் உண்டு. பூமிக்கு உள்வட்ட கிரகங்களுக்கு வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். வெளிவட்ட பார்வைகளுக்கு 7ஆம் பார்வை உண்டு, விசேஷ பார்வை உண்டு. ஸோ அப்படிங்கிறப்ப பொண்ணொன்னு பார்த்துக்காம இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால ஒரு கிரகத்தோட காரத்துவங்கள் இருக்கு இல்லையா. அப்ப புதன்னா அறிவை கொடுக்குது, செவ்வாய்னா வீரத்தை கொடுக்குது, குருனா தனத்தை கொடுக்குது, புத்திரனை கொடுக்குது, குழந்தைகளை கொடுக்குது. அப்படிங்கிற அந்த காரத்துவம் கெடாமல் முழுசா கிடைக்குது. அதுதான் கிரக மாளிகை யோகம். அதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. சார், நீங்க சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு அடிக்கடி சொல்றீங்களே சார், அப்படின்னா என்னங்க சார்? அதாவது இப்ப நீங்க கேட்ட கேள்வி சார், இது மாதிரி இருக்குது, பிளானட்டரி பொசிஷன் 6 பிளானட் இருக்கு, இதனால நம்ம என்ன நினைச்சிட்டு பண்ணோம்னோ நடக்குமா, நாளைக்கு நம்ம நினைச்சிட்டு கடவுள் கும்பிட்டோம்னா நடந்துருமா அப்படிங்கிறது வந்து சயின்டிபிக்கா, அறிவியல் சார்ந்ததா? இல்ல. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, மிகைப்படு. எது மூட நம்பிக்கை, எது அறிவியல் சார்ந்தது, எது உள்ளவாறு இருக்குது, எதை மிகைப்படுத்துறங்கிறது பிரிச்சு பார்த்து அறிவியல் சார்ந்து லாஜிக்கலா யோசிச்சு உண்மைக்கு முரண்பாடு இல்லாமல் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு அஸ்ட்ரானமி என்ன சொல்லுது, அஸ்ட்ரானமில இருந்து அஸ்ட்ராலஜி என்ன வருது, இதுல நாம மசாலாலாம் தொடவாமல் பரிகாரங்கள், இது போனீங்கன்னா சரியாயிடும், நீங்க இந்த மாதிரி ஒரு கையில இது மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க குபேரன் ஆயிருவீங்க, இந்த மோதிரம் போட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க, நீங்க இந்த கல் வச்சுக்குங்க. மேபி ஒரு 2% 3% அந்த கிரகத்தோட சக்தி நமக்கு கூடலாம் குறையலாம். ஆனா உங்க கர்மாவை முழுசா மாத்த முடியுமா? முடியாது. இத முழுசா
எதையுமே ஒரு மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு சொல்லி அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகுது, கர்மா எப்படி செயல்பட போகுது உங்க ஜாதகத்துல, உங்க வாழ்க்கையில எப்படி வரப்போகுதுங்கிறது சொல்றதுதான் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதை நான் பிராக்டிஸ் பண்றதுனால அஸ்ட்ராலஜர். சார் ஆஸ்ட்ரானமிக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் உள்ள லிங்க் என்ன? கண்டிப்பா அஸ்ட்ரானமி இல்லாமல் அஸ்ட்ராலஜி வருமா? ஆல்பபெட்ஸ் இல்லாமல் சென்டென்சஸ் வருமா? நீங்க இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க, ஆனா அதுல வந்து நீங்க ஆல்பபெட்டே இருக்கக்கூடாது. நீங்க ஆல்பபெட்டே படிக்கல, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி நீங்க போகாம டைரக்டா உங்களை 4th ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து சேர்த்திட்டாங்க. நீ ஒரு சென்டென்ஸ் எழுதுமானா எப்படி எழுதுவீங்க? எனக்கு உங்களுக்கு வேணும் இல்லையா பில்டிங் பிளாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆல்பபெட்ஸ் வேணும் இல்லையா? அது தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜா இருந்தாலும். அதே மாதிரி அஸ்ட்ரானமில தான் பிளானட்னா என்ன, பிளானட் எங்க இருக்கு, நம்மளுடைய எர்த்துங்கிற பிளானட் எத்தனாவது பிளானட்டா வருது, எர்த்துக்கு உள்வட்ட கிரகங்கள் என்ன பிளானட் இருக்கு, எது எதை சுத்திட்டு இருக்குது, சன்னு வந்து எர்த்த சுத்துதா, என்ன ஆகுது, சுத்துது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 1500 வருஷம், ஒரு 500 வருஷம் மட்டும் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதை சொல்லியுமே ஒரு நாட்டு அரசர் வந்து சொன்னவனை வந்து ஜெயில போட்டார். ஏன்னா அவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்க, எர்த்த தான் எல்லா கிரகங்களும் எர்த்த சுத்திட்டு இருக்குன்னு நம்பிட்டு இருந்த அரசன்கிட்ட, அரசரே பூமி வந்து சூரியனை சுத்துது, அதே மாதிரி எல்லா கிரகமும் சூரியனை தான் சுத்துது அப்படின்னுங்கிறது நான் அவர் ஏதோ கண்டுபிடிச்சிட்டார், டெலஸ்கோப் வச்சு ஏதோ கண்டுபிடிச்சார். அதை போய் சொன்னோன்னே இது வந்து நம்மளுடைய நம்பிக்கைக்கு எதிரானது அப்படின்னு அவனை வந்து சிறை போட்டார். அது நீங்க ஹிஸ்டரியில கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய படிப்பீங்க. ஸோ அது மாதிரி அஸ்ட்ரானமினா என்னன்னா ஒரு கிரகம் எங்க இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பூமி, எதோட ஸ்பீடு வெலாசிட்டி என்ன, இப்போ இவ்வளவு மைல்ஸ் அவர் மைலுங்கிறாங்க. ஒரு கிரகம் ஒரு கிரகம் வந்து லைட் ஹவர்ஸ்ங்கிறாங்க. ஒரு லைட் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகுமோ அதை வச்சுதான் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. எல்லாம் கிலோமீட்டர் தாண்டி மேல இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டுபிடித்து அது வைத்து பஞ்சாங்கம் எபிமெரிஸ். பஞ்சாங்கம்னா என்னங்க? அழகா சொன்னீங்க. அந்த நல்ல நாளுங்கிறது அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்துட்டீங்க. அஸ்ட்ரானமில எந்த கிரகம் எங்க இருக்கு, இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி வச்சுதான் அஷ்டமி நவமி பஞ்சமி எல்லாம் வருது, அந்த திதிகள்லாம் வருது. திதிங்கிறது என்ன? 28 நாள் ஆகுது நம்ம சந்திரன் வந்து பூமிய சுத்தி வர்றதுக்கு. ஒரு பக்கத்துல அமாவாசை வருது, ஒரு பக்கத்துல பௌர்ணமி வருது. ஸோ அந்த மீதி இருக்கிற 14 + 14 திதிகளாக வைத்து அது எந்த பிறையில நம்ம எந்த பொசிஷன்ல 3 எர்த்து சன்னு இருக்குதோ, எந்த பிளெயின்ல இருக்கோ, எந்த ஆக்சஸ்ல இருக்கோ, அதை வைத்துதான் நம்ம வந்து திதிகள் சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அதுதான் பஞ்சாங்கம். எபிமெரிஸ்ங்கிறது தான் பிளாட்டிங் ஆஃப் பிளானட்டரி பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த். பிளாட் கிராஃப்ல நீங்க பிளாட் பண்றீங்க இல்லையா, அதே தான், அதுதான் வந்து பஞ்சாங்கம். ஸோ அஸ்ட்ரானமி இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிடையாது. சரி இப்படி எல்லாம் இருக்குது சார், பிறக்கிறப்போ இந்த குழந்தை பிறக்கிறப்போ இப்படிதான் சூரியன் இருந்தாரு, சூரியன் இங்கதான் இருந்தாரு, சித்திரை மாசத்துல பிறந்தது, சூரியன் மேஷத்துல இருந்தாரு, 0 to 30 டிகிரில தான் இருந்தாரு, எல்லாம் பிளாட் பண்ணியாச்சு. சரி இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குழந்தைக்கு கர்மா எப்படி செயல்படும், இந்த குழந்தை என்ன படிக்கும், இந்த குழந்தை எப்படி போகும், எப்படி வெளிநாடு போகுமா, என்ன பண்ணும், எப்ப கல்யாணம் நடக்கும், என்ன செய்வா, என்ன துறை எடுப்பா, எல்லாமே சொல்றதுதான் ஜோசியம், அஸ்ட்ராலஜி. ஸோ அஸ்ட்ரானமியிலிருந்து தான் அஸ்ட்ராலஜி வருது. புரியுதுங்களா சார்? ரெண்டுக்கும் எவ்வளவு கனெக்டிங்களோ அவ்வளவு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ராலஜிக்குன்னு ஒரு பேஸ் இருக்குல்ல சார், அது எந்த பேஸ்ல நம்ம ஆஸ்ட்ராலஜி வந்து பாக்குறோம்? சூப்பர். இப்போ வந்து பேசிஸ்ங்கிறது தான் அஸ்ட்ரானமி. இப்போ எதுல இருந்து அதுலதான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கம்லாம் இருக்கு. ஸோ அந்த எபிமெரிஸ்ன்னு சொல்ற அந்த பிளானட்டரி பொசிஷனை வந்து இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் சனி பயிற்சி அப்புறம் தான் ஆகுதும்பாங்க, டிசம்பர்ல தான் ஆகும்பாங்க. ஆனா திருக்கணித பஞ்சாங்கம் பிறகு ஜனவரி மாசம் இந்த வருஷமே ஆயிருக்கும். கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்கூடியது திருக்கணித பஞ்சாங்கம், கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியாது வாக்கிய பஞ்சாங்கம். ஸோ திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்ட். அது எப்படி சார் திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்ட்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, இந்த லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் சொல்ற இதுதான் வந்து மேட்ச் ஆகுது ரியாலிட்டியில. நாசா வந்து ஒளிபரப்புறோம் இல்லையா கிரகத்தை, நம்ம போய் பாக்குறோம் இல்லையா, டிவில பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், அது அப்பதான் அந்த டைமிங் மேட்ச் ஆகுது, எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. வாக்கிய பஞ்சாங்கத்துல வரப்ப மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பேசிஸ்னா பிளானட்டரி பொசிஷன் வச்சு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய பாரசரர்கள், அது மாதிரி முனிவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த ஞானத்துல வந்து கிடைச்சிருக்கு. இப்ப எப்படி மெடிக்கல் சயின்ஸ், ஆயுர்வேதா சயின்ஸ், அலோபதி, அக்கௌண்டன்சி, அக்கௌண்ட்ஸ், எல்லா சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு இல்லையா. எத்தனை சயின்ஸ் இருக்கு. நீங்க என்னென்ன சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், அந்த மாதிரி.
அதெல்லாம் வந்து பேசிக்ல இருந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அஸ்ட்ராலஜியும் பேசிக்ல இருந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம், ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, எல்லா சயின்ஸ்லயும் ஒரு டிகிரி இருக்குது, ஒரு கோர்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு மார்க் இருக்கு. இங்க அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா 3 மாசம் படிச்ச அஸ்ட்ராலஜி படிச்சவரும் ஜோதிடர் தான். 18 வருஷமா என்ன மாதிரி இதே பொழப்பா இதுலயே ஒரு ஆர்வமா இருந்து இதுவே நம்மளோட வாழ்க்கையாக இருக்கக்கூடியவனும் ஒரு ஜோதிடர் தான். அவரும் ஜோதிடர் தான், இவரும் ஜோதிடர் தான். இதை வந்து இவரு தான் வந்து ஜோதிடர் வித் ஆனர்ஸ், இவர் வந்து வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணியிருக்காரு, இவர் வந்து ஃபெயில் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்ரிடேஷன் பாடியோ ஒரு யூனிவர்சிட்டியோ எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் வந்து இது வந்து தப்பா சொல்றப்போ இது சயின்ஸே கிடையாது, இது சூடோ சயின்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால அப்படி கிடையாது, இது உண்மையிலே சயின்ஸ் தான். இப்ப நான் ஒரு பலன் சொல்லி அது பலன் கொஞ்சம் குறைவா இருக்கு, கரெக்டா வரலினாலும் அது என்னுடைய தப்பு தானே ஒழிய சயின்ஸோட தப்பு கிடையாது. ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆடிட்டர் வந்து தப்பான கணக்கு போட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அது அக்கௌண்டன்சியோட ப்ராப்ளம் கிடையாது, ஆடிட்டரோட ப்ராப்ளம். ஒரு மெடிக்கல் டாக்டர் சரியான ஆப்ரேஷன் பண்ணாம ஒரு தவறான ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட் இறந்துட்டாருன்னா மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் பேடுன்றலாமா? கிடையாது. டாக்டருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் சரியா பண்ண முடியல, மேபி அது காம்ப்ளிகேட்டட் கேஸா போயிடுச்சு, பண்ண முடியல. மெடிக்கல் சயின்ஸ் பெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இதுவும். புரியுதுங்களா? ஸோ ஜோதிடம் வந்து தட் இஸ் த பேசிஸ் ஆஃப், இது ஒரு பியூர் சயின்ஸ் தான். எப்படி கடவுள் வந்து இந்த உலகத்தை அமைச்சிருக்கிறாருங்கிற ஒரு சயின்ஸ் தான். அது ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான். இது நிறைய பேர் பகுத்தறிவாளர்ங்கிற பேர்ல இது புரிஞ்சிக்காம குழப்புவாங்க. அது இன்னொரு எபிசோட்ல நம்ம பேசுவோம். நல்லா பதில் சொன்னீங்க சார். நாங்க கேட்ட கேள்விக்குலாம் ரொம்ப பொறுமையா டைம் எடுத்து பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். இதே போல மற்றொரு ஸ்பெஷல் எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.